ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். ஒரு சில நண்பர்கள் வந்து நம்பர் சீரீஸுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக ஒரு பிடிஎஃப் வந்து கொடுங்க ப்ரோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கோடிங் டிகோடிங்க்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்பர் சீரீஸ்க்கு வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து டைம் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறதுனால பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமும் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கும். அதனால் பிடிஎஃபாக கொடுங்க ப்ரோ சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் லாஸ்ட்டாக நடந்த ஒரு 4 வருஷத்துக்கான கொஷின்ஸில் எடுத்து அதில் நம்பர் சீரீஸு, லெட்டர் சீரீஸு, மிஸ்ஸிங் நம்பர் இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு 69 கொஷினுக்கான சொல்யூஷன் வந்து டைப் வைஸ் வந்து கம்பைல் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து அதில் போட்டு ஒரு பிடிஎஃபாக வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். டிஎன்பிசியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து 2 to 3 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபை பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் 2 கொஷின் இல்லை 3 கொஷின்ஸ் வந்து அதே கான்செப்டில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து டிஎன்பிசியை பொறுத்தளவு ஒவ்வொரு கொஷினும் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்பர் சீரீஸை பொறுத்தளவு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் டைம் கேட்குறாங்க, ராங் நம்பர் சீரீஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி லெட்டர்லேயும் அதே மாதிரி கேட்குறாங்க. இந்த நம்பர் சீரீஸை வந்து ஒரு 10 டைப்பாக வந்து பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்தளவு இது வந்து டிஃப்ரென்ஸில் தான் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதில் மல்டிப்ளிகேஷனும் சேர்ந்து வரும், அந்த மாதிரி வந்திருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு 10 டைப்பில் வந்து நான் வந்து கொஷின்ஸை வந்து செப்பரேட்டாக பிரித்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கேன். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி கொஷின் அதிகமாக வருது. ப்ரைம் நம்பரு, ஸ்கொயர், க்யூபு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, லெட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின்ஸ் வந்துடுது. ரோமன் நம்பரை வந்து பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபிபனாசி சீரீஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தமாக வந்து ஒரு 10 டைப்பாக வந்து பிரித்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.